வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக விசிகாவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. துணை பொதுச் செயலாளராக இந்த வருஷம் ஜனவரி மாதம் சேர்ந்தவர், கட்சியில் சேர்ந்தவர். பிறகு பிப்ரவரி 15ஆம் தேதி துணை பொதுச் செயலாளராக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிக்கப்பட்டார் அந்த கட்சியிலிருந்து. அப்புறம் பிறகு பலவிதமான பயணங்கள். கேட்டால் சாதிய பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் அதிகமாக இருக்கிறது, அதன் கரங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன, அதை நான் தடுத்து எறிய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நான் உங்களோடு பயணித்தேன். மற்றபடி எந்த ஒரு வேறு கருத்தும் கிடையாது. இருந்தாலும் உங்களோடு நான் மீண்டும் பயணிப்பேன், என்னுடைய பயணம் தொடரும், அது உங்களோடு தொடர்ந்து பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்து இன்னைக்கு விசிகாவிலிருந்து விலகி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. பொதுவாக ஒரு கட்சி அப்படின்னாலே பலவிதமான கோட்பாடுகள் இருக்கும், ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். அதையெல்லாம் மீறக்கூடிய சமயத்தில் அப்புறம் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். தொல் திருமாவளவன் பொறுத்து பார்த்தார். 4-5 மாதத்துக்கு முன்னால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அது ஒரு பிரச்சனையை கிளப்பினார் ஆதவ் அர்ஜுனா. அது பழைய கோட்பாடு, பழைய அஜெண்டா. அதற்காக அது விட்டுவிட முடியாது. விசிகாவில் அது வளரக்கூடிய சமயத்தில் அது எந்த அளவுக்கு எம்எல்ஏ எம்பி அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள், அதுக்கு தகுந்த மாதிரி எந்த கட்சியில் அன்ற நேரத்தில் கூட்டணி இருக்கிறார்களோ விசிகா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எந்த கட்சியாக தான் கொடுப்பாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதற்குள் அவசரப்பட்டு இவர்களுடைய அஜெண்டாவை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்த ஒரே காரணம். அப்புறம் திமுகவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. அப்புறம் தனிப்பட்ட முறையிலே மு.க. ஸ்டாலின் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய ஒரு சூழல் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு. அப்படியே போயிட்டு இருந்து அப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ரொம்ப மிக கோரமான ஒரு வார்த்தை, மன்னராட்சி தமிழகத்தில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மிக கோரமான ஒரு வார்த்தை. அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு விசிகே ஒன்றும் வளர்ந்து விடவில்லை என்பது விசிகாவை எல்லோருக்குமே தெரியும். ஒரு கருத்தை வெளிப்படுத்துறோம் அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு பலம் இருக்க வேண்டும். 4 எம்எல்ஏ 2 எம்பியை வச்சு நம்ம என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அதை ஆதவ் அர்ஜுனா உணர்ந்திருந்தாலும் எதற்காக அவ்வாறு பேசினார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதைத்தான் ஐயா தொல் திருமாவளவன் குறிப்பிடுகின்றார். இவர் மறைமுக செயல் திட்டத்துடன் இயங்குகிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டா வச்சாரு. அப்புறம் மறைமுக செயல் திட்டம் இருப்பதாக அறிந்த பிறகும் இது வேட்டு வைக்கிறது ஏதோ ஒரு வகையில் திமுகவை நோக்கி, விசிகாவை நோக்கி அல்ல, திமுக விசிகாவில் இருந்து கொண்டே இவர் திமுக கூட்டணியை வேட்டு வைக்கிறதுக்கு ஒரு விஷயமா ஏதோ ஒரு செயல் திட்டம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு எடுத்து கட்சியில சஸ்பென்ஸ் பண்ணாரு. சஸ்பென்ஸ் பண்ண ஒரு 6 மாசம் தான், அவ்வளோ. அது பின்னால தானாக இணைந்து கொள்வார்கள், இணைக்கப்படுவார்கள். ஆனால் சஸ்பென்ஸ் பண்ண பின்னாடியுமே கூட கருத்துக்கள் சொல்லக்கூடாது. அதான் மிகப்பெரிய ஒரு தவறு. யாராக இருந்தாலும் சரி. திமுக கழகத்தில் பாருங்க, கட்சியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்ப தளவாய் சுந்தரம் கூட அதிமுகவில் நீக்கப்பட்டார், ஒரு வார்த்தை பேசலையே. அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமுடி ஒரு பேச்சாளர் நீக்கப்பட்டார், ஒரு வார்த்தை சொல்லலையே. பாஜகவை விட்டு நீக்கப்பட்டார் 2-3 பேர், அப்புறம் திரும்ப சேர்க்கப்பட்டார், ஒரு வார்த்தை யாருமே பேசல. ஆனா இவர் மட்டும் எதற்காக பேச வேண்டும், பேசினார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. ஆதவ் அர்ஜுனா விசிகா விட்டு இடைநீக்கம், சஸ்பென்ஸ், அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. ஆமா, ஏதோ ஒரு வகையில புதிதான ஒரு ஆர்வத்தின் வெளிப்பாட யாராக இருந்தாலும் பேச வேண்டியதான். துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் ஒரு கட்சியின் ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தில் பேச வேண்டியதான். அதற்காக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தலைவர் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா எந்த கட்சியாக இருக்கட்டுமே உடனே கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லது பகிரங்கமாக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா தன்னுடைய கட்சியோட நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டிருக்கணும். அதை ஆதவ் அர்ஜுனா தவற விட்டு விட்டார் என்பதுதான் பகிரங்கமான உண்மை.
அப்புறம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் கூட பேசக்கூடாது. பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு தொல் திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இது மறைமுகமான திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கட்டாயமா தெரியுது. அப்புறம் அவரு ஆதவ அர்ஜுனா பார்த்தாரு. என்னதான் இருந்தாலும் சரி, நம்முடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறு விதமான ஒரு விஷயம். அதனால என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கடிதத்தை தொல் திருமாவளவன் ஐயாவுக்கு அறிவிச்சிட்டார். அதாவது நான் கட்சியை விட்டு விலகுகின்றேன் அப்படிங்கிறது பலவிதமான சில ஒரு காரணங்கள் சொல்றார். அதாவது சாதிய கட்டமைப்பு, அது அடித்தளத்தை ஆட்டக்கூடிய அதிகாரங்களை இந்த கட்சியில் நான் பார்த்தேன். சாதி ஆதிக்கத்தால் மக்கள் அதிகாரத்தை விட்டும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். இது சாதிய கட்சி விசிக அப்படிங்கிற முத்திரையெல்லாம் என்னைக்கு கிழித்தெறியப்பட்டாச்சு. இருந்தாலும் அந்த சாதிய ஒரு அடையாளம் இருக்குது. அதன் அடிப்படையில் நான் பார்த்தேன். அதே நேரத்தில் எனக்குள் எழும் கோபங்கள் எல்லாமே விவாத பொருளாக மாறுகிறது. அது ஏன்னு தெரியலன்னா அப்புறம் அதற்கு தகுந்த மாதிரி பேசணும் இல்லையா? தலைவருடைய ஒரு பேச்சு, ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னா மீண்டும் சொன்னதை போல அவர் ஆப்போசிட் பண்ணக்கூடிய சமயத்தை அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். அதை விட்டு போட்டு எனக்குள் எழும் கேள்விகள் எல்லாம் விவாத பொருளாக மாறுகிறது அப்படி பேசிக்கிட்டே இருந்தால் அப்படி விவாத பொருளாக மாறத்தான் செய்யும். கூட்டணி தானே, தனிப்பட்ட பொருளை இயங்கி கொண்டிருந்தா பரவாயில்லை, நீங்க என்ன வேணாலும் பேசலாம். விசிகாவா அதை விடுப்பா, 234 200 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க, ஒடிஞ்சு போச்சு, அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்கன்னா என்ன வேணாலும் பேசலாம். இன்னைக்கு தான் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்சி, இந்த வருஷம் தான் அங்கீகாரம் பெறப்பட்ட ஒரு கட்சி. அப்படிங்கிற சமயத்தில் அதை எவ்வாறு கையாள வேண்டும்? என்னதான் அந்த கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மீறினதுனாலதான் அதிமுக விட்டு எடப்பாடி விளக்குனார் பாஜகவை. ஆமா, அங்க இருந்துகிட்டே ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆரை பத்தி, அண்ணாவை பத்தி, பெரியாரை பத்தி பேசினா, தரக்குருவா பேசினா அப்புறம் என்ன இருக்கும்? ஏன்னா இதை வைத்து அவர் பாஜகவின் கூட்டணி விளக்கினார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எப்படியா பாஜக விட்டு நாங்கள் கூட்டணி விட்டு விலகிட்டோம் சொன்னாரா இல்லையா? காரணம் என்ன? கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதை அண்ணாமலை கடைபிடிக்க விட. அதே போல ஆதவ அர்ஜுனாவும் விசிகாவின் கூட்டணி தர்மத்தை, திமுக கூட்டணி தர்மத்தை அவரு அது கையில் எடுத்துக்கொள்ளவில்லை, அது பெரிதாக நினைக்கவில்லை. அதை விட்டு போட்டு கண்டபடி பேசினா அப்புறம் அது விவாத பொருளாக தான் மாறும். அப்புறம் அதிகாரத்தை நோக்கி பல கேள்விகளை எழுப்பக்கூடிய சமயங்கள் எழுப்ப வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் கூறிய அந்த கூட்டின் அடிப்படையில் நான் செயல்பட்டேன். மற்றபடி உங்களோடு தான் பயணிப்பேன், உங்கள் வாழ்த்துக்களும் எனது பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டு என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. அது பலவிதமான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களோ, மற்றபடி விசிகால அந்த ஓட்டா இந்த நொட்டா அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. நார்மலா டீசெண்டா விசிக தலைவர் ஐயா அவர்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க. மற்றபடி அவரும் நான் கட்சியை விட்டு விலகினேன்னு சொல்லி அமைதியா ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோ ஒரு இதோட தன்னுடைய கடிதத்தை சொல்லி விலகிறார். நல்ல விஷயம்தான். இருந்தாலும் பொதுவா இதன் மூலமாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனமாகட்டும், எந்த ஒரு கட்சியாகட்டும், எந்த ஒரு 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 கடையவே, ஒரு ஸ்டோர், ஒரு கடையவே, ஒரு வியாபார தளத்தை எடுத்துக்க, முதலாளி விட்டு ஒரு தொழிலாளி செயல்படக்கூடிய சமயத்துல 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, ஒரு 100 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இவன் சௌரியத்துக்கு 100 ரூபா பொருளை 70 ரூபாய்க்கும் 90 ரூபாய்க்கும் வித்துக்கிட்டு இருந்தா இது அநியாயமான ஒரு விலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள முழக்கம் விட்டுக்கிட்டு அந்த 100 ரூபா பொருளை 70 ரூபாய்க்கு வித்தா முதலாளி ஒத்துக்குவாரா? புரியுதுங்களா? அவருடைய சம்மதத்தோடு செய்யக்கூடிய சமயமாக இருந்தால் ஒப்புக்கொள்வார். அவரு சொல்லிடுறாரு, எப்பா 100 ரூபா பொருள் 100 ரூபா தான் பிக்ஸ்ட் டெபாசிட் அப்படிங்கிற சமயத்துல இவர் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் 80 ரூபாய்க்கும் 90 ரூபாய்க்கும் வித்தா அப்புறம் கடை வாடகை யார் கொடுப்பா? இவருக்கு சம்பளம் தான் யார் கொடுப்பா? அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அதனால ஏதாக இருந்தாலும் சரி, அது வியாபார நிறுவனமாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு சின்ன ஒரு கடையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தனக்கென்று மேலே இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் வெளிப்பாடின் அடிப்பாடு, ஒரு முதலாளி ஒரு நிறுவனத்தின் தலைவர் அடிப்பாடு இருக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு கீழ் இயங்கும் போது அவர்களுக்குள் கட்டுப்பட்டு இயங்க வேண்டும். இல்லாவிட்டால் எல்லோருக்குமே ஆதவ் அர்ஜுனா போன்ற நிலைமை தான் ஏற்படும். டீசெண்டா விலகிறாரு இருந்தால் விலகிட்டாரா இல்லையா? அப்புறம் இந்த அளவுக்கு கத்தி என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுல திமுகவினுடைய ஒரு நிலைப்பாடு, மற்றபடி திமுகவை அடங்கி விட்டா திருமா அப்படின்னு தேவையற்ற ஒரு சர்ச்சைக்குரிய முத்திரைகள் இன்னைக்கு ஐயா தொல் திருமாவளவன் மேல் குத்தப்படுவது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம்.
அவர் கரெக்டா போயிட்டு கட்சியை காப்பாத்தணுங்க. 33 வருஷத்துக்கு மேல கட்சியை கட்டி காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. 34, 35 வருஷமா. என்ன காரணம்? ஒரு சின்ன ஒரு விஷயம் நொறுங்குனா கூட எல்லோருமே கட்சியை விட்டு விலகி விடுவார்கள். இந்த பாருங்க அதிமுக நொறுங்கி கிடக்குது. ஆளுக்கு ஒரு பிரிவை ஏற்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அந்த கட்சியை பாருங்க ஏகப்பட்டவர். போன வாரம் கூட ஒரு குரூப் விலகிட்டாங்க. இப்படி விலகிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? என்னமோ ஒரு தமிழர் இயக்கம் சொல்லிட்டு தனியா ஆரம்பிச்சு அவங்க ஒன்று போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கட்சி வந்து விலகி உடைபட்டு விடக்கூடாது. யாரும் கட்சியை விட்டு விலகி விடக்கூடாது என்று திருமாவளவன் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஆமா. என்னதான் இருந்தாலும் கட்சிங்க அப்படிங்கிற சமயத்துல ஓப்பனா பேசுவோமே. தன்னுடைய மனைவியின் தாலியை வைத்து கூட சில பேர் திருமாவுக்கு ஆதரவாக போஸ்டர் அடிச்சிருப்பாங்க. திருமா வாழ்கன்னு அந்த கட்சி தொண்டன் போஸ்டர் அடிச்சிருப்பான். அப்ப அவனுடைய நிலைமை என்ன? அதையெல்லாம் யோசனை பண்ணி தான் ஆதவ அர்ஜுனா பொருள் பேசணும். திருமாவளவன் வந்து திமுக ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டார் என்பது வேறு விதமாக இருந்தால் கட்சியை காப்பாற்ற வேண்டும். அது இருக்க ஒரு தொண்டர்களை அவர் காப்பாற்ற ஒரு கட்டாய சூழல் இருக்கிறார் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா போல் உணரவில்லை. உணராததின் காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து அவர் அப்படிப்பட்ட சூழல் அவராகவே எடுக்கக்கூடிய ஒரு சூழல். திரும்பவும் சஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அதனால வந்து இதன் மூலமாக எல்லோருமே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், கட்சியில் யாராக இருந்தாலும் சரி, அரசியலுக்குள் யாராக இருந்தாலும் சரி, ஆமா தலைவருக்குள் கட்டுப்படுங்க. ஆமா அதனுடைய கட்சியின் சில விதிமுறைகளுக்கு கட்டுப்படுங்க. இல்லாவிட்டால் ஆதவ அர்ஜுனா நீங்களும் தங்களுக்கு தாங்களே விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.